ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி கிட்ட வந்து நிவின் வந்து கேட்டுட்டு இருக்கிறாருல, நீ ஏன் இந்த மாதிரி விஜய் கூட போக மாட்டேன்னு சொன்னா உங்க அம்மா கண்டியா, ஆனா நீ விஜய் கிட்டையும் குமரன் அண்ணன்கிட்டயும் இல்ல இது எங்க அம்மாவை இழுக்காதீங்கன்னு சொன்னா அப்ப வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அப்படியே கேள்வியா எடுக்கிறாரு. ஆனா காவேரி வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. அப்புறமா இது வந்து நான் எடுத்த முடிவுதான், இந்த என்னால தானே அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ஆகுது, அதனால நான் வந்து ஒதுங்கி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இப்ப குமரன் வந்து இது நீயா எடுத்த முடிவா அப்படின்னோடனே ஆமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்புறம் குமரன் வந்து நிவின் கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி விஜயோட சித்தி தான் வந்து எங்க வீட்டுல வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க, நீங்க யாருமே அங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னோடனே இப்ப நிவின் என்ன சொல்றாரு, என்ன அவங்க என்ன இப்படி பேசிட்டு இருந்திருக்காங்க, இது எல்லாத்துக்கும் விஜய் வீட்டுல உள்ள ஆட்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு வானே நம்ம போய் விஜய் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கிளம்பும்போது காவேரி வந்து அவங்க ரெண்டு பேரையும் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, வேற எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா விஜயாலையும் தாங்க முடியாது, நம்மளாலையும் இது பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால இது எப்படியே விட்டுருங்க, இது என்னோட வாழ்க்கை, எப்பவும் சொல்ற மாதிரி நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி பொண்ணோடனே என்னன்னு இவ இப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றேன்னே தெரியாம இருக்காங்க. இப்ப காவேரி வீட்டுக்குள்ள போகும்போது பாட்டி வந்து காவேரி நெல்லுன்னு சொல்லிட்டு வயிற்றுல கை வைக்க போறாங்க. காவேரி என்ன பாட்டி பண்றேன்னு, எனக்கு என்னமோ இவாதான் இந்த மாதிரி கன்சீவா இருக்க மாதிரி தெரியுது, அன்னைக்கு பார்த்ததோட இவளுக்கு தான் வயிறு வந்து பெருசாயிட்டே போதுனோடனே இப்ப காவேரி ரூம்குள்ள போனோடனே சாரதா வந்து பாட்டியை திட்டுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா காவேரி ரூம்குள்ள போயிட்டு அப்படியே கை வச்சு அவங்க பாப்பாவை நினைச்சு விஜய் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா விஜய் வந்து காவேரியை வெல்கம் பண்றதுக்காக பலூன் எல்லாம் கட்டி வச்சிருந்தாருல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாட்டி வந்து சாரதா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி காவேரி வந்து சிலவங்க வந்து கஷ்டமா இருக்கும்போது மெலிஞ்சிட்டே போவாங்க, சிலவங்களுக்கு வந்து உடம்பு இதாயிட்டே போகும், நீ டாக்டர் கிட்ட எதுக்கு இவ்வளவு காட்டு அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட பாட்டி சொல்றாங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா பாட்டி வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காவேரியானதான் விஜய்க்கு எல்லா பிரச்சனையும், அதனால அவ வராம இருக்கிறதா நல்லது, நம்ம இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்ல லைஃப் இது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது விஜயும் அங்கதான் உட்காந்துருக்கிறாரு. இப்போ அவங்க சித்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு பசுபதி வந்து வெளியில வரான் அப்படின்னு தெரிஞ்சாலே பாட்டி சொல்றாங்க, பாத்தியா நீ எத்தனை நாள் ஜெயிலுக்குள்ள இருந்த, அவன் பேரு உடனே வந்துட்டான், நீ எதுக்குடா இவ்வளவு கஷ்டத்தானே அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரினோட இந்த விஜய் கோவப்படுறாரு, பாட்டி கிட்ட இப்படி பேசாதீங்க பாட்டி, எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல அப்படின்னு. காலையில என்ன ஆகுதுன்னா பசுபதி வந்து வெளியில வந்துடுறாரு. வந்தோடனே நேரா காவேரி வீட்டுக்கு தான் போறாரு. போய் அந்த டோர்ல வந்து சித்தார்த்தன்னு சொல்லி மியூசிக் போட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறமா வீட்டுல எல்லார்கிட்டையும் ரொம்ப இதா பேசிட்டு இருக்கிறாரு, என்ன நான் வெளியில வருவேன் நீங்க நினைக்கலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து காவேரி ரூம்குள்ள இருந்து வெளியில வராங்க. காவேரியை பார்த்தோன்னே பசுபதியை பார்த்தோன்னே காவேரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.